தற்பெருமை கொண்ட ரோஜா செடி. ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு சிவப்பு ரோஜா செடி இருந்தது. அதுதான் மிகவும் அழகாக இருப்பதாக எண்ணி எப்போதும் பெருமைப்பட்டுக் கொள்ளும். அதற்கு அருகிலேயே ஒரு கள்ளிச் செடி வளர்ந்து வந்தது. ரோஜா அடிக்கடி கள்ளிச் செடியை பார்த்து, "நீ எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறாய். உன்னைச் சுற்றி முட்கள் மட்டுமே உள்ளன. என்னைப் பார், எவ்வளவு அழகாக இருக்கிறேன்" என்று கிண்டல் செய்யும். கள்ளிச் செடி அமைதியாக இருக்கும். கோடைக்காலம் வந்தது. தோட்டத்தில் இருந்த நீர்நிலைகள் வற்றிப் போயின. ரோஜா செடிக்கு தண்ணீர் கிடைக்காததால் அதன் இதழ்கள் வாடி சிவந்த நிறம் மங்கத் தொடங்கியது. ஆனால் கள்ளிச் செடி மட்டும் பசுமையாக இருந்தது. அப்போது ஒரு சிட்டுக்குருவி கள்ளிச் செடியின் தண்டில் தன் அலகால் கொத்தி நீர் அருந்துவதை ரோஜா பார்த்தது. ஆச்சரியத்துடன், "இந்த அசிங்கமான செடிக்கு எப்படி தண்ணீர் கிடைக்கிறது?" என்று கேட்டது. தோட்டக்காரர் சொன்னார், "கள்ளிச் செடி தனக்குள் நீரைச் சேமித்து வைத்திருக்கும். அது மற்றவர்களுக்கு தாகம் தீர்க்கவும் உதவும்" என்றார். ரோஜா தன் தவறை உணர்ந்தது. ஆபத்துக் காலத்தில் உதவியது கள்ளிச் செடியின் உள்ளமே தவிர தன் வெளி அழகல்ல என்று புரிந்து கொண்டு கள்ளிச் செடியிடம் மன்னிப்பு கேட்டது. நீதி: வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது. உண்மையான மதிப்பு ஒருவரது பண்பிலும் மற்றவர்களுக்கு உதவும் குணத்திலுமே இருக்கிறது.